அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் தூணின்றி வான் படைத்த ஏக இறைவன் அல்லாஹ்வன் ஒருவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சூரா ஜின் பார்த்துட்ருக்கோம். 4 வசனங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்ஷால்லா இன்னைக்கு அடுத்த வசனம் வாங்க பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وأنا ظننا أن لن تقول الإنس والجن على الله كذبا. وأنا நூன் முஷததா வா வல்லின எடுத்து அதற்கான உச்சரிப்பு கொடுக்கணும். இங்கேயும் நூன் முஷததா ஆனால் மத் இருக்குது. மத்தை தொடர்ந்து அடுத்த வார தொடக்கத்தில் அலிஃப் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்த நீங்கள் மத்து முன்ஃபசில் ஃபாலோ பண்ணணும். 4 ஹரக்கத் நீட்டம் கொடுத்து ஓதணும். ஸோ இங்கே நூன் முஷதா பண்ணுங்கள், இங்கே நூன் முஷதா பண்ணுங்கள். வஅன்னா ظننا இந்த மாதிரி. நூன் சோக்கினுக்கு அப்புறமா லாம் வந்திருக்கு. இதுதான் பிலா குன்னா, இணைக்கணும் ஆனால் குன்னா செய்யக்கூடாது. இந்த இடத்துல நூன் சுக்குனுக்கு அப்புறமா தா வந்திருக்கு. இஹ்ஃபா நூனை பாதியாக மறைச்சி குன்னா செஞ்சு ஓதணும். காஃப் வல்லினை எடுத்து அதற்கான உச்சரிப்பு கொடுக்கணும். கூடவே வாவ் மத்தா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்துக்கணும். லாம் சுக்குன் கமரியாக சேர்த்து ஓதணும். நூன் சுக்குனுக்கு அப்புறமா சீன், இங்கேயும் இஹ்ஃபா நூனை பாதியாக மறைச்சி குன்னா செஞ்சு ஓதணும். லாம் சுக்குன் கமரியா ஜின். ஸோ இந்த இடத்துல நூன் ஷதா குன்னா செஞ்சு ஓதணும். நான் இந்த இடத்த ஸ்டாப் பண்ணேங்கிறப்போ நான் வந்து சுக்குன் போட்டு ஜின் ஷத்தா குறியது கொடுத்து ஸ்டாப் பண்ணேன். நீங்கள் தொடர்ந்து ஓதிக்கிறீங்கன்னா ஓதிக்கலாம். அலல்லாஹி அல்லாஹ்ங்கிற வார்த்தைக்கு முன்னாடி ஃபத்ஹா வந்திருக்கு. ஸோ அந்த லாம் வல்லினப்படுத்தி ஓதணும். கேதிபா வசனத்துடைய முடிவில் ஃபத்தகத்தைன் வந்திருக்கு. ஸோ நம்ம தொடர்ந்து இந்த சூறாவில் ஒரே ரூல் தான் பார்த்துட்ருக்கோம். ஃபத்தகத்தைன் வரும்போது நம்ம ஃபத்ஹாவை முடித்து அலிஃப் மத்தாக்குரிய சிஃபத் கொடுத்து ஓதி முடிப்போம். ரைட், ரிப்பீட் பண்ணலாமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وأنا ظننا أن لن تقول الإنس والجن على الله كذبا.